ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் புடலங்காய் கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி புடலங்காய் நல்லா தோல் அந்த மேலே உள்ளதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கூட நான் கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கூட சோம்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு விசில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீங்கள் அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்களோ எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் குக்கரில் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் வெந்துருச்சு. அதுக்கான ஒரு கொஞ்சம் வெங்காயமும் அந்த கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தாளிச்சிருக்கேன். இது தாளித்து இதை கொட்ட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்திருக்கு. கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கூட்டாக நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய புடலங்காய் கூட்டு. இது கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி வரும்போது இறக்குனீங்கன்னா சுவையான புடலங்காய் கூட்டு தயார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து ஒரு வசனம் பார்த்துருவோமா? ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு வச்சு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டு பருப்பும் காயும் சேர்ந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எப்படி இருந்துச்சு, இந்த கூட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.